ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எனக்கு சமைக்க தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பார்த்து ரொம்பவே ஈஸியாக சமைக்க கற்றுப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்க தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக பேனை வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 1 to 2 மினிட்ஸில் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குழம்பா செய்யல, கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா, தனியாத்தூள், குழம்பு மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆச்சி குழம்பு மிளகாத்தூள், பெப்பர், இது எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா நான் கலந்து விட்டுறேன். ஸோ கலந்தால் தான் உங்களுக்கு மசாலா வந்து ஒன்றா எல்லாமே நல்லா கலந்து வரும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கலந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் இதை வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு கொதியோடு வந்திருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ தான் வந்து நான் இதில் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆயில் வந்து நான் கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ டயட் யாராவது வீட்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோவா ஆயில் சேர்க்கவே மாட்டோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அது வெந்து வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மசாலாலாம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் கர்ட் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு 100 grams ஆஃப் கர்ட் வந்து ஆட் பண்ணுறேன் இதில். இப்போது இது பார்த்திங்கன்னா நான் வந்து 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ 1/4 கிலோ சிக்கனுக்கு நான் வந்து 100 grams ஆஃப் கர்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அளவுலேயே கர்டு இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கர்டை மட்டும் எப்போயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கர்டு தான் இதுக்கு வந்து ரொம்பவே மெயினான ஒரு இது டேஸ்ட்டு கொடுக்கறது. ஸோ இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இப்போ வந்து நம்ம மூடி போட போகிறோம். மூடி போட்டு மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பக்காவாக வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். நான் வந்து என்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சு, ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியாக, சமையல் தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.